இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது தமிழ் ஸ்டாக்கோட ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் அப்படிங்கிறது யாருக்காக, ஸோ ஏன் நம்ம ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்குறோம், இதை எப்படி பார்க்கணும், யாரெல்லாம் நியூ கமர்ஸாக தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதில் ஒரு புரிதல் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது டவுட்டே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு இருக்குங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், இதை மாதிரி உள்ள ட்ரேடிங் வரும். இதில் நீங்கள் லாங் டேர்ம் பண்ணக்கூடியது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அழகாக கம்பெனியை நீங்கள் பிக் பண்ணி லாங் டேர்முக்கு கொண்டு போயிட்டு அடுத்த தலைமுறை கொண்டு போயிடலாம், கிட்டத்தட்ட ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி. ஸோ இப்போ ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100% உங்களோட உழைப்பு போடுறதுக்கான பலன் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது இப்போ எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போகிறீங்களோ, அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து இதுக்கு போடணும். இல்லை நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோடய பேரில் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ கண்டிப்பாக அந்த ஒரு எஃபர்ட் நீங்கள் போட தான் வேணும். சும்மா போகிற போக்கில் ஒரு 500 பார்க்கலாம், 1000 பார்க்கலாம்னா அதுக்கான இடம் இந்த ட்ரேடிங் கிடையாது. அப்போ இந்த 100% உழைப்பு அப்படிங்கிறதுல 20% மட்டும்தான் டெக்னிக்கல் நாலேஜுங்க. மற்ற இருக்கக்கூடிய 80% பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் உங்களுடைய சைக்காலஜிக்கல் மட்டும்தான். ஸோ நீங்கள் சைக்காலஜியில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுடைய பேச்சை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கிடைச்சா தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், கிடைக்கலாம் ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி கேட்கணும். நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவை தான் நான் எடுப்பேன், நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த 80% சைக்காலஜியில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் இன் ட்ரேடிங்கிறது வரும். இப்போ இந்த 20% நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா எலியாட் வேவ், தென் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், மேக்ஸ் ட்ரேடிங், மார்க்கெட் வால்யூம் ப்ரொஃபைல், கேண்டில் ஸ்டிக் ரீடிங். அதாவது வெறும் கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம டைரக்ஷன்லாம் இது பண்ண முடியும், கேண்டில் ஸ்டிக் ரீடிங். இதுக்கப்புறம் பிளா பிளா பிளான்னு போய்கிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இதில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட், எலியாட் வேவ், ஹார்மோனிக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனி கேட்டகரி. ஸோ பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது பிரேக் அவுட்லேயும் புல் பேக்லையும் எடுக்கக்கூடிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். எஸ்எம்சி முடிச்சுட்டு எலியாட், ஹார்மோனிக் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் நம்ம கொடுப்போம். அப்போ 2026 யோசிக்கிறீங்க தெரியுது. எஸ்எம்சி இந்த இயரில் முடிச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எதுலங்க பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு நிஃப்டி 50 ஸ்பாட்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அப்போது தவறு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கேவா இருக்குது அப்படின்னா ஸ்பாட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில். நான் மதுரைக்கு போகணும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இல்லைங்களா? நான் திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறினா மதுரைக்கு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா? அப்படி டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். போய் மேப்பை செக் பண்ணாதீங்க, ஜஸ்ட் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அதுபடி எனக்கு கால் ஆப்ஷனை பை பண்ணணும்னா கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன், கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறான்,
அடுத்து அவன் என்ன டிசிஷன் மேக் பண்ண போகிறான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இங்கே ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா ஒரு 8 பிளா அதெல்லாம் நான் போய் ப்ரீமியம் சார்ட்டில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கொடுத்த பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ரன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டில்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ வீக்லி எக்ஸ்பீரிங்கிறது 5 நாளில் முடிஞ்சு போயிடும். அதில் போய் நீங்கள் பார்க்க முடியாது இல்லைங்களா. இதுவும் ஷார்ட் டேர்ம் ரன்னிங் கேண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மந்த்லி செல்லர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வீக்லி செல்லர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், டெய்லி செல்லர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வச்சு ட்ரேடோட ப்ராபபிலிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நேற்று கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10-20க்கு தான் மார்க்கெட் புட் சைடுங்கிறது தெரிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு 9:40க்கே தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்களே சொல்லுங்கள் யார் ஸ்ட்ராங்குன்னு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு காம்படிஷனுக்காக இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணலை. என்னை நம்பி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 10K பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கொடுத்துடணும். அது ஈஸியாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன இமேஜஸ் நான் கொடுக்கக்கூடாது நினச்சாலும் விட மாட்டேங்காங்க, நான் கொண்டு வரேங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் கண்டிப்பாக அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு மேலே போகாது அப்படிங்கிறது. ஆனால் இது 20% டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சைக்காலஜியில் மார்க்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது தான் உங்களுடைய சக்ஸஸ்ஸு. இப்போ நான் சின்ன இமேஜஸ் ஷேர் பண்ணுறேன் சொன்னால அது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். 9:31 நேற்றுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காலில் 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எப்படி 9:31 மொதல் 15 நிமிஷம் ட்ரேடே பண்ணாதீங்க சொல்கிறேன்னா பிகினருக்கு சொல்கிறேன். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. யார் பிகினர், எக்ஸ்பீரியன்ஸ் எங்கனாலும் போகலாம், எப்படினாலும் வெளியே வரலாம். ஓப்பனிங்லேயே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 9:31க்கு ஒரு 11,000 ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்திருக்கும் இல்லைங்களா. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் கூட காம்படிஷன் நீங்கள் பண்ணவே வேண்டாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நான் வந்த நோக்கங்கள் வேறு. அதனால் உங்களோட டைமிங் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க, சிம்பிள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் போட்டி போட வேண்டாம். ஸோ உங்களுக்கு தகுந்த ஒரு ட்ரேடை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் அப்படிங்கிறது ஒரு பிகினருக்கான ஒரு கைட்னஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஈவன் கூட நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்போம். அதாவது 2:09க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1725. ஸோ ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம். 10 பாயிண்ட் கிட்ட தான் நம்ம பிடிச்சிருந்தோம். திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதில் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ½ மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும்போது இந்த 52லேருந்து இந்த ஒரு ரேலியை பிடிச்சிருக்கும். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது ஆப்போனோட தான் நம்ம எப்போயும் பை பண்ண சொல்லுவோம். பட் என்ன பண்ணியிருக்கோம், கீழே இருந்து மேலே பிடிச்சிருக்கோம். இதில் எல்லாமே இருக்கக்கூடியது என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சேன் நானே. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கல் நாலேஜுக்கு ஒரு 20%, மீதி 80%ங்கிறது உங்களுடைய சைக்காலஜிக்கல் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ராஃபிட் லாஸஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன். வேறு ஒன்றும் இல்லை, கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ மெயினான விஷயத்துக்குள்ள வருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 1 to 8 நம்ம வேண்டாம், தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, நல்ல ஒரு விஷயந்தான். பட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நம்மளுக்கு செல்லர்ஸோட வியூவில் மார்க்கெட்டை பார்க்க தெரியணும். செல்லர்ஸ் அப்படிங்கிறவ யாருங்க? ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்களே இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செல்லர்ஸ் அப்படிங்கிற வேர்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் யார்? செல்லர். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நிறையா ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் யார்? பிக் பிளேயர்ஸ். யாரெல்லாம் அதிகப்படியான அமௌண்ட் உள்ளே கொண்டு வராங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட், சம் அதர் என்ஆர்ஐ கார்பரேட், இல்லை இவங்களாமே இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் செல்லர்ஸ். செல்லர்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரைட்டர்ஸ். தலையெழுத்து அவன் தான் எழுதுகிறான். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் ஆப்ஷனில் ப்ரீமியம் வேல்யூவை என்ன பண்ணுறோம், எல்லாருமே பை பண்ணுறோம். ஸோ என்ன ப்ரோ ப்ரீமியம் வேல்யூன்னா, இப்போது நிஃப்டி 24,734 இருக்குது. இந்த 24,734 அப்படிங்கிறது என்ன? கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்.
இப்போ டேரெக்டாக நீங்கள் நிஃப்டியை பை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஃபியூச்சரை தான் டைரெக்டாக பை பண்ண முடியும். நிஃப்டியை பண்ண முடியாது, ஃபியூச்சரை தான் டைரெக்டாக பை பண்ண முடியும். அப்போ ஃபியூச்சரை பை பண்ணி என்ன வரும்? கிட்டத்தட்ட 2,10,000 மேலே உங்களோட கேபிட்டல் வேணும் ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ, இல்லைங்களா? அவ்வளோ கேபிட்டல் நிறையா பேர் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க உங்களுக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 50 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற 2 விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம், மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ணிக்கிடலாம். அப்போ இது மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணும்போது 24,450 அப்படிங்கிற கால் ஆப்ஷனையோ இல்லை 24,450 அப்படிங்கிற புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு சம் வேல்யூ கொடுப்பாங்க. அதுதான் ப்ரீமியம் வேல்யூ. லாஜிக் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்குமே? ஸோ அப்போ இந்த ப்ரீமியம் வேல்யூ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா காசு கொடுத்து வாங்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ரீமியம் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 2ஆக பிரிஞ்சு கிடக்கும். ஒன்று ஐவி, ஸோ 2வது இவி, ஆல்சோ கால்டு டிவி. அது என்ன ப்ரோ ஐவி இவி டிவிலாம்? ஐவி அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ இவி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆர் டைம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை அப்படிங்கிறது பண்ணும்போது இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ தமிழில் சொல்லணும் உண்மையான விலை. ஓகேங்களா? ஸோ அது போக இதை தமிழில் சொல்லணும் காலத்தின் விலை. ஒரு எக்ஸ்பீரி எனக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த புதன்கிழமை ஒரு எக்ஸ்பீரி செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது திரும்ப செவ்வாய்க்கிழமை முடியும் பார்த்தீங்களா? அப்போ புதன், வியாழன், வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 5 நாள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 நாளுக்கும் சம் ப்ரீமியம் இருக்கும். அதுதான் டைம் வேல்யூ. அது போக இருக்கக்கூடியது உண்மையான விலை. ஓகேங்களா? ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பையராக மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு பையராக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது அதிகப்படியான விலையை கொடுத்து வாங்குறீங்க. எப்போவுமே அதிகப்படியான விலையை கொடுத்து தான் வாங்குறீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் எதிர்பார்த்த திசை மார்க்கெட் ட்ராவல் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா லாஸ் வரும். அது தப்பு இல்லை. ஆனால் மார்க்கெட் 24,450 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 24,450 கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு 50 பாயிண்ட் போகும்னு நினைக்கிறீங்க. ஒரு 20 பாயிண்ட் போயிட்டு திரும்ப 455 இல்லை 460 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூடவே இங்கே உங்களுக்கு லாஸஸில் இருக்கும், இல்லைங்களா? அதான் காலத்தின் விலை குறையும், டைம் டீகே, ப்ரீமியம் எரோட் ஆகுது. இது மாதிரிலாம் விஷயம் சொல்லுவோம் நம்ம. கரெக்டுங்களா? லாஜிக் புரியுதுங்களா? அப்போது ஒரு பையராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியான காசை கொடுத்து ஆப்ஷனை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் நானும் தான். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து மூமெண்டம் தாங்க வேணும் மார்க்கெட்டில். ஸோ அந்த மூமெண்டமை நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைங்களா? நீங்கள் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணாலோ பொசிஷனில் ட்ரேட் பண்ணாலோ, பொசிஷன் ட்ரேடிங் ஹெட்ஜிங் தான், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த மூமெண்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் ப்ராஃபிட்ங்கிறது ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ அந்த மூமெண்டத்தை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு. எதை வாங்குகிறோம் நம்ம? டைரெக்டாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் அப்படின்னு இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க, இல்லைங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேண்டி தான் இந்த ஒரு 1 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அது டவுட்டே வேண்டாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே லைக் பண்ணிக்கிட்டு கூர்மையாக ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன சொல்கிறேங்கிறத எழுதி வைங்க. திரும்ப வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் நிஃப்டி அப்படிங்கிற சர்ச் பண்ணோம். இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் எக்ஸ்பீரி நான் கிளிக் பண்ண உடனே கீழே என்ன வருது? எல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் வருது, இல்லைங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஒரு கான்ட்ராக்ட்டுங்க. இந்த கான்ட்ராக்டை வந்து யார் ரைட் பண்ணுறா? செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஆல்சோ சொல்கிற ரைட்டர்னு. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24,800 கால் ஆப்ஷனா, சரி இருந்தா அப்போ ஒரு 78 ரூபாய்க்கு உன்னை நான் செல் பண்ணி வச்சுறேன், யாராவது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை கட்டி விட்டு போயிடுறாங்க. லாஜிக் புரியுதா?
ஒரு செல்லர் அப்படிங்கிறவன் ஒருத்த மட்டும் கிடையாது, குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், குரூப் ஆஃப் மேனிப்புலேஷன் கம்பெனி, இப்படி நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவன் ஏன் அதை செல் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செல் பண்ணி விட்றான். இப்போது நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணும்போது மேலே போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் பை பண்ணுறோம். ஒரு புட் ஆப்ஷன் ப்ரீமியமை நம்ம பை பண்ணும்போது கீழே போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் பை பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பை மேலே, புட் ஆப்ஷன் பை கீழே. அவனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போனால் கீழே போனால் அப்படிங்கிறது பையர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக கால் ஆப்ஷனை செல் பண்ணுவான். மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக புட் ஆப்ஷனை செல் பண்ணுவான். அப்போது இந்த கால் செல்லருக்கும் புட் செல்லருக்கும் பிட்வீனில் வரக்கூடிய ஒரு ஃபைட் தான் ஆப்ஷன் ட்ரேடிங். இதில் இன்னொரு ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இங்கே ரெண்டுமே அவன் தான். அப்போ எப்படி ஒரு ஃபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை கீழே போகணும் அப்படிங்கிறதுக்காக கால் ஆப்ஷன் ப்ரீமியம் செல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், இப்போ நியூ எக்ஸ்பைரி புதன்கிழமை ஒரு 150 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து செல் பண்ணி வச்சுருக்கான். அதே போல் புட் ஆப்ஷன் வந்து எனிதிங் அதே ஒரு 24,450 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்காக. அதை என்ன பண்ணுறான், திரும்ப ஒரு 110 ரூபாய்க்கு போய் ப்ரீமியம் கொடுத்து செல் பண்ணி வைக்கிறான். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது அதிகப்படியான ப்ரீமியம் எங்கே செல்லாயிருக்கோ 150 ரூபா செல்லாயிருக்கு இல்லைங்களா? மேபி அங்கேருந்து இப்படி கீழே வருது, அதனால் அதிகப்படியான ப்ரீமியம் அது இருந்துச்சுன்னா அது கீழே போகுது நான் சொல்ல வரலங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்படி கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் கூடுமா? கரெக்டுங்களா? அப்போ உடனே போய் லாஸ் புக் பண்ண மாட்டான். இப்படி மேலே போகும்போது எங்கே ப்ரீமியம் கம்மியாகுதோ அங்கே அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே கொஞ்சம் பொசிஷன் எடுப்பான். புரியுதுங்களா லாஜிக்கு? இட் மீன்ஸ் ஆவரேஜ் கூட நம்ம சொல்லலாம். அப்போ திரும்ப இது கீழே வரும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டைம் டிகே இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு நாளுக்கும் சம் டைம் வேல்யூ இருக்கும், அந்த நாள் முடியாது குறையும்ல, அதை பொறுத்து இதையும் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவான். ஸோ அப்போ ஜஸ்ட் 24,450 மட்டும் அவனுடைய பொசிஷன் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட இங்கிறது மேலே ஒரு 30+ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் கீழே ஒரு 30+ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அவனுடைய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவான், சம் கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் புக் பண்ணி புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் புக் பண்ணி கால் ஆப்ஷனையும் அவன் ஓவர்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஓகேங்களா? அவனோட கேஷ் வந்து எப்பவுமே ஃப்ளோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், டவுட்டே வேண்டாம் எப்போவுமே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி அவன் ஃப்ளோ பண்ணும்போது அவனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான் பார்த்தீங்களா? அதாவது பை ஆக்ஷன் எடுப்பான்ல, அதை ஒரு ஆப்ஷன் பையர் பார்த்து அந்த பையிங் எடுக்கணும். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அப்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங் எங்கே இருக்கோ அந்த ப்ளேஸில் நம்ம பை பண்ண போகிறோம். ரெண்டாவது, கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸுக்கும் பிட்வீனில் வரக்கூடிய ஃபைட்டில் ஒரு சிலர் சம்டைம் பேனிக் ஆவாங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம சொன்னோம்ல 150லேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு, 110 ஒருத்தன் செல் பண்ணி வச்சுருக்கான், பட் ப்ரீமியம் மேலே போய்கிட்டு இருக்குல்ல. அப்போது அவன் செல் பண்ண பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சப்ளை ஜோன் போடுறேன், இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு செல் பொசிஷன் எடுத்து வைக்கிறேன். இன்கேஸ் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் வரும். அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணுவேன், செல் பண்ண பொசிஷனை பை பண்ணுவேன். அதே போல் 110 ரூபாயிலேருந்து மார்க்கெட் கீழே போகும், நான் செல் பண்ணி வைக்கிறேன், மார்க்கெட் மேலே 110 ரூபாய்க்கு மேலே போகுது. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுவான், பயத்தில் வெளியே போவான், அதான் பேனிக். ஸோ அப்போ பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ப்ரீமியம் ஹை ப்ரீமியம் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கும் போது லோ ப்ரீமியமாக பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நிறைய யூடியூப்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த விதை நம்ம போட்டது, மறந்துட வேண்டாம் யாருமே. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம 2 விஷயம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். நம்ம வந்து ஆப்ஷன் பை தான் பண்ணுறோம். ஆப்ஷன் பை பண்ணும்போது அதிகப்படியான ப்ரீமியமாக தான் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அந்த மூமெண்டம் எனக்கு வேணும் அப்படின்னா செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் மார்க்கெட்டை பார்க்கணும். அப்போ செல்லர்ஸ்னால் யார், அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அவன் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கிறத நான் சொல்லிட்டேன். அவன் எப்போ பேனிக் ஆகணுங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன்.
இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் கிளியர் அப்படின்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. பின்னாடி வரவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், கல்வெட்டு மாதிரி. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. இப்போது நான் எப்படி டெய்லி செல்லர்ஸை வச்சு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிறது, டெய்லி செல்லர்ஸ் வச்சு எப்படி நான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிறது அப்படிங்கிறத அடுத்தது ஒரு சிம்பிளான விஷயங்கள். இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாள் மார்க்கெட் முடியும் போது செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடிஎம் செல்லர்ஸ் எப்போ ஓடிஎம் செல்லர்ஸாக மாறுவான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் ஒரு ஏடிஎம் செல்லர்ஸ் எப்போ அவனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான், எப்போ அவன் பேனிக்கில் வெளியேறுவான் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் அப்படியே க்ளோஸ் ஆகுங்க. இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது டே சார்ட்டுக்கு பிலோவில் இருக்கக்கூடிய எந்த டைம் ஃப்ரேம்லும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஏன்னா இப்போதைக்கு கூட நான் காட்டுறேன் பாருங்கள், மார்க்கெட்டோட க்ளோஸ் 24,743.95 அப்படிங்கிறது காட்டியிருக்கா 5 மினிட்ஸில். இப்போ நான் அப்படியே டே சார்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். 743 தானே, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 741 இருக்குது. ப்ரோ 2 பாயிண்ட் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்காது. சம்டைம்ஸ்லாம் 20-50 பாயிண்ட்லாம் டிஃப்ரென்சேஷன் இருக்கும். அதனால தான் டே சார்ட்டில் வச்சு தான் என்ன பார்க்கணும், க்ளோஸ் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே இருக்கும். அது போக இப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து அண்டர்லைங் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பாக இருக்கும். 8:15 8:30 ஈவினிங்க்கு மேலே உங்களுக்கு என்ன அப்டேட் ஆகும். அந்த அண்டர்லைங் வேல்யூங்கிறதுல க்ளோஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செட்டில் ப்ரைஸாக மாறி வரும். அதனால் ஒன்று என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துடணும், இல்லைனா நிஃப்டியில் டே சார்ட்டில் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 24,743.95 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த நாளுக்கு செல்லர்ஸோடைய டெசிஷன் ஜோனை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டெசிஷன் ஜோன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரவுண்ட் ஃபிகர்னால் என்ன ப்ரோ அப்படின்னா 24,700, 800, இதை மாதிரி 900, 25,000, 600, 500, இது மாதிரி 100 அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரவுண்ட் ஃபிகருங்க. இதில் 750, 850 இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுக்கணும் அப்படிங்கிறேன். ப்ரோ எனக்கு மார்க்கெட்டோட க்ளோஸ் 24,753.95 இருக்குது, கிட்டத்தட்ட 24,741 இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரவுண்ட் ஃபிகர் எடுக்க சொல்கிறீங்க. எனக்கு நியரஸ்ட் 24,750 தானே, ஏன் நான் ரவுண்ட் ஃபிகர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் லாஜிக்குங்க. மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்ங்க. 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அதெல்லாம் எங்கெல்லாம் ஹை வால்யூம் இருக்கோ அதை பொறுத்து எனக்கு என்ன இருக்குது லிஸ்ட்டாக இருக்குது. எங்கெல்லாம் அதிக வால்யூம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கு தான். தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா 2 50 பாயிண்ட் தான் வந்திருக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் ஹை வால்யூம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,741 மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் இந்த 24,741 இயர்ஸில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸோட நெக்ஸ்ட் டே டிசிஷனை தான் என்ன பண்ண போகிறோம், ட்ரேடாக எடுக்க போகிறோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா எல்லாத்துக்குமே? அப்போது 741 நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் என்ன, 700 இருக்குது, 800 இருக்குது. அப்போ இது பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன, க்ளோசிங் வேல்யூ எது பக்கத்தில் இருக்குது, 700க்கு ஒரு 41 பாயிண்ட்டு, 800க்கு ஒரு 59 பாயிண்ட்டு. அப்போ யாருங்க கம்மியான பாயிண்ட்ஸு, 700 தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 700 தான் நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுவோம். லாஜிக் புரிஞ்சதுங்க எல்லாத்துக்குமே? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடிஎம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டாக 700ல் ஒரு மார்க்கிங் போட்டு வச்சுக்கிடுவேன். ஸோ 24,700. தென் க்ளோசிங் ப்ரைஸஸில் ஒரு சின்ன மார்க்கிங் கொடுத்துக்கிடுவேன். ஸோ அப்போ இந்த ஜோன் அப்படிங்கிறது செல்லர்ஸோடைய ஸ்ட்ராங் டிசிஷன் ஜோன். இதுக்கு மேலே இருந்தால் பையிங்காகவும் இதுக்கு கீழே இருந்தால் செல்லிங்காகவும் போகும். சம்டைம்ஸ் திரும்ப இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் இந்த லெவல்ஸ் இழுக்கும். அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
அதிகப்படியான செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் தான் மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அதனால் இதுக்கு மேலே கீழே போகும்போது மார்க்கெட்டை திரும்ப இந்த சைடு இழுப்பாங்க. செல்லர்ஸ் அதிகப்படியான பொசிஷனை செல் பண்ணிட்டு திரும்ப இழுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நேற்றோட க்ளோஸ் இந்த இருக்குது. 5 மினிட்ஸ் மாற்றுறேன். மார்க்கெட்டு மேலே ஓப்பன் ஆனா கடன்னு கீழே வந்தானா, திரும்ப கீழே இருந்தான், கடை மேலே வந்தானா, கடைசி நேற்று எங்கே க்ளோஸ் ஆனதோ அது பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டாங்க. தெரியுதுங்களா லாஜிக்கு? மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். அது நடக்கிறதுக்கான காரணம் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் இந்த மந்த்து ஃபுல்லாகவே. பட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அப்போது எனக்கு இந்த 2 லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிச்சிட்டோமா? லாஜிக் சொல்லியாச்சு. ஏன்னா செல்லர்ஸோட டிசிஷன் ஏரியா ஸ்பாட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டே சொன்னீங்க, ஸ்பாட்டில் மார்க் பண்ணி ப்ரீமியமில் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு. இப்போ நீங்கள் ஸ்பாட்டில் நான் மார்க் பண்ணுறீங்க, கரெக்டு தான். ஆனால் இதை வச்சு தான் நம்ம ப்ரீமியமில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த நாள் என்ன நடக்குங்கிறத விட இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதாவது தேர்ஸ்டே க்ளோசிங் வச்சு ஃப்ரைடே என்ன மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை இங்கேருந்து கீழே வரலாம். இது ஃபஸ்ட்டு லாஜிக்கு. இன்கேஸ் இங்கேருந்து திரும்ப உள்ளேயும் இங்கேருந்து திரும்ப உள்ளேயும் வரலாம். இது செகண்ட் லாஜிக்கு. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் தாங்க நடக்கும். இதை தவிர எதுவும் நடக்காது. ஃபஸ்ட்டு ஒன்று இங்கேருந்து மேலே, இங்கேருந்து கீழே, இல்லை இங்கேருந்து திரும்ப உள்ள, இங்கேருந்து திரும்ப உள்ள, இதுதான் நடக்கும். இதுதான் உங்களோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்க போகுது இன்ட்ராடே ட்ரேடருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? சரி ப்ரோ, இங்கேருந்து மேலே போகுங்கிறது கீழே போகுன்னு சொல்கிறீங்களா? எங்கே தான் ப்ரோ போகுது அது? ஏன் ப்ரோ போகுது? கரெக்டுங்களா? நிறையாவது வந்து கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே அதிகப்படியான செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சோ அங்கே தாங்க போகும். அது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் நான்? எங்கே செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? புதுசாக சொல்கிறீங்களே, புரியலையே அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நான் பல டைம் சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் ஒரே ஒரு செகண்ட் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். எங்கெல்லாம் அதிகப்படியான பேசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கும். பேசஸ் என்னங்க? ஒரு சிங்கிள் கேண்டில் அதோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் வரக்கூடிய கன்சல்டேஷன் கால்டு பேஸுன்னு சொல்லுவோம் இல்லையா? எங்கெல்லாம் அப்படி பேஸ் இருக்கோ அந்த பேஸை வந்து மார்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ரெகுலராகவே. ஸோ அப்படி நம்மளுக்கு நேற்றோட மார்க்கெட் க்ளோசிங் எங்கே நடந்துச்சு? இங்கே நடந்திருக்கா? ஸோ அப்போ இதில் எங்கே ப்ரோ பேஸ் இருக்குது? எங்கே பேஸ் இருந்திருக்கும் சொல்லுங்கள், யாராவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டு நீங்கள் சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஒரு பேஸு, கீழே ஒரு பேஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இது எல்லாருமே பார்த்துருப்பீங்களே. ஸோ இதுக்கப்புறம் எங்கே ப்ரோ மார்க்கெட்டில் பெரிய லெவல் ஆஃப் பேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கே அதிகப்படியான ட்ரேடிங் நடந்திருக்கோ அதான் ப்ரோ அதிகப்படியான பேஸஸ் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 24,000 இன்றைக்கி கொடுத்துருப்போம் லெவல்ஸ். காலையில் 24,820 ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்போம். இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் அதோட ஹை லோக்கலில் விக்கி இது ஃபுல்லாக பேஸு. ஹரிசாண்டல் எடுத்து இப்படி ட்ராப் பண்ணி காட்டும், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த பேஸோட 50% நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 24,820. நீங்கள் யோசிக்கலாம் என்ன திடீர்னு ஒரு லெவல்ஸ் எடுத்து கொடுக்குறாருன்னு. ஸோ இன்றைக்கி காலையில் கொடுத்த நிஃப்டி ப்ரீ சார்ட் அனலைசஸ் டைம் வந்து பார்த்துக்கோங்க. 8:40 கொடுத்துருக்குமா? அங்கே வந்து இந்த 820 லெவல்ஸ் இருக்கும். அது எப்படி வந்துச்சுங்கிறது இப்படி தான். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் லெவல்ஸ் எடுப்போம். ஓகேங்களா? 700ங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏடிஎம் ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். 24,734ங்கிறது க்ளோஸ் ப்ரைஸ் வழி கொடுத்தாச்சு. இங்கேருந்து இங்கேயோ போகும். இந்த லெவல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு அடுத்து சொல்லிடுறேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒளிவு முறையெல்லாம் கிடையாது நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் யோசிப்பீங்க இந்த இடத்துல, நிறையா பேர் எங்கெங்கேயோ கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, தோணும். சம் பீப்புள்ஸ் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க, அங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க, அவங்க எல்லாத்தையுமே தோணும். ஸோ மண்டியில் இருந்து கொண்டே மறந்துட்டுப்பேன், இந்தளவுக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்குறாருன்னு தோணலாம், மேபி தோணலாம், கட்டாயம் கிடையாதுல்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இது ஒரு பெரிய பேஸு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு பேஸ் நடந்துருக்கு, தெரியுதுங்களா? சிங்கிள் கேண்டில் ஸ்டேட் கன்சல்டேஷன் பேஸு. ஸோ இந்த பேஸ் அதாவது இது ஒரு 15 மினிட்ஸோட பேஸு. திரும்ப இங்கே ஒரு 15 மினிட்ஸோட பேஸ் நடந்திருக்குங்களா? இந்த 2 கேண்டில் இன்சைடில் கன்சல்டேஷன். இது மாதிரி இந்த பேஸஸ் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ என்ன கொடுத்துருக்கோம் நம்ம அந்த இடத்துல? 24,630 கொடுத்துருக்குமா? இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அதனால தான் நம்ம வந்து ப்ரீ சார்ட்டில் கொடுத்துட்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக ஆகணும். ஏன் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் யோசிப்பீங்கள்ல. அப்போது இன்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன் என்னங்க? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி
இங்கே தான் அதிகப்படியான செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு. இது ப்ரீவியஸ் செல்லர்ஸோட டெசிஷன், அதாவது 50 மினிட்ஸுங்கிறது கன்சால்டேஷன். எங்கெல்லாம் கன்சால்டேஷன் அதிகமாகுதோ அங்கெல்லாம் மோர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை மார்க்கெட்டில் வந்து பில் பண்ணுவாங்க, ஏன்னா அடுத்து ஒரு பெரிய மூமெண்ட் போகிறதுக்கு. அப்போ திரும்ப ஒரு நாள் அந்த ஒரு அன்டாப்டு பிளேசஸ் வந்து மார்க்கெட் தொட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அங்கிருந்து மூமெண்டம் அப்பும் போகலாம், இல்லை க்ளோஸுக்கும் வரலாம். இதுதான் லாஜிக்கு. கரெக்டுங்களா? புரிஞ்சதா எல்லாத்துக்குமே? இப்போது இது வந்து நான் காலை ப்ரீ சார்ட்டில் கொடுத்த லெவல்ஸ் தான், வேறு ஒன்றும் ஒளிவு முறை இல்லை. இப்போ இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத சிம்பிளாக பாருங்கள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 5 மினிட்ஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் எக்ஸாக்ட்லி ஜோன் கிட்ட. ஒரு பிகினரை 15 மினிட்ஸ் ஸ்டேட் பண்ணாதீங்க சொல்லுவேன். பட் நம்மளுடைய நேத்தோட சார்ட் கொடுத்துருக்கோங்க, தெரியுதுங்களா? இந்த ஜோனு நேற்றோட வீடியோ பார்த்தவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன ஜோனுன்னு, இல்லைங்களா? செல்லர்ஸோட கால் செல்லர்ஸோட என்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருந்தோமா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை கீழே வந்தானா இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இல்லைங்களா? இந்த இடத்துல இருக்குது, கீழே வரப்போதும் தெரியும். ஆனால் இந்த ஒரு மூமெண்டம் அன்எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன் வந்துச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ ரெண்டாவது என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நேராக கீழே வந்தால் டேப் ஆகலை, திரும்ப லாங் கன்சால்டேஷன் டேப் பண்ணிட்டானா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கேருந்து இங்கே வரலாம், இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம், திரும்ப இங்கேருந்து இங்கே வரலாம். என்ன அப்புறம் இங்கேன்னு சொல்லிட்டீங்க, தெளிவாக தான் சொல்லுங்கள் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸிலேருந்து அப்பர் சைடு போகும்போது திரும்ப க்ளோசிங் ப்ரைஸுக்கு வரலாம், க்ளோசிங் ப்ரைஸில் வந்து டவுன் சைடு போகும்போது கீழே லெவல்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப க்ளோசிங் வரலாம். வந்துச்சா? வந்துடுச்சு இல்லையா? கரெக்டுங்களா? அப்போ திரும்ப க்ளோஸ்லேருந்து அப்பர் சைடு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் தான் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? சரி, இப்போது இன்றைக்கான டேட்டு படி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த பிளேசஸில் இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு மேலே போனால் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோமா? அப்போ என்ன ப்ரோ பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 24,700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கணுங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டியூவல் சார்ட் எடுக்கிறேன். 24,700 கால் ஆப்ஷனையும் 24,700 புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறேன். இது எடுத்ததுக்கப்புறம் கால் ஹைலையும் க்ளோஸ்லேயும் ஒரு மார்க்கு, புட்டோட ஹைலையும் க்ளோஸ்லேயும் ஒரு மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூலிமா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். என்ன அப்படின்னா எப்பெல்லாம் ஹைக்கும் க்ளோஸுக்கும் மோர் தென் 30 ப்ளஸ் மோர் தென் 30 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அப்போ இந்த க்ளோஸ் டு ஹை ட்ராவல் அப்படிங்கிறது செல்லர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங். எப்பெல்லாம் ஹை க்ளோஸ் பிலோ 30 இருக்குதோ அப்போ இந்த 2 லெவல்ஸுக்கு மேலே போச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அட்தமணி எடுக்க போகிறீங்க, இந்த 2 லெவல்ஸ் மார்க் பண்ண போகிறீங்க. அப்போ இன்றைக்கி கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங். அப்போ புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லாஜிக் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் அதுவும் தெரிஞ்சுருக்கணும்ல. சரி, இது எப்போ ப்ரோ அப்படின்னா க்ளோஸ் டு அப்பும் க்ளோஸ் டு டவுனும் போனால் மட்டும், க்ளோஸ் டு அப்பும் க்ளோஸ் டு டவுனும் போனால் மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டிஸ். இன்கேஸ் கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன், இல்லை க்ளோஸ் வந்து அப்பர் சைடு போயிட்டான், க்ளோஸ் வந்து டவுன் சைடு வந்துட்டான்னா அடுத்து என்ன ஆகும் தெரியாதுல்ல. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகுதுங்க. அப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் குறையும்? கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்கள், அவசரம் இல்லை. க்ளோசஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா யார் காரணம்? புட் செல்லர். அப்போ எந்த செல்லரிங்கோட ப்ரீமியம் குறையும்? புட் செல்லிங் தான். அப்போது இந்த க்ளோஸ் டு அப்பர் சைடு போகும்போது புட்டோட டெசிஷன் ஏரியா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். அந்த டெசிஷன் ஏரியாவுக்கு கீழே புட்டோட ப்ரீமியம் இருக்கணும். புரியுதுங்களா? லாஜிக் வந்துருச்சா எல்லாத்துக்குமே? க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் அப்பர் சைடு போய்க்கும் போது க்ளோஸ் டு ஹை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், புட்டு க்ளோஸ் டு லோ வருவான். அப்போது ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா புட் செல்லர்ஸ் வந்து டெசிஷன் மேக் பண்ணணும். நான் ஸ்டில் ஸ்ட்ராங்காக போகிறேன், இல்லை என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறேன்னு ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும், இல்லைங்களா?
அந்த ஒரு பிளேசஸ் தான் மேக் பண்ணணும். அது எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா 24,700 எனக்கான ஏடிஎம் எடுத்ததுனால 24,800 கால் ஆப்ஷனும் 24,600 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் அவ்வளோனா எல்லாம் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்துடக்கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸ் நான் சொல்கிறதுக்கான காரணம் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு டேட்டா வரும் பார்த்தீங்களா. அன்றைக்கி என்னோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் நான் ரெடியாக போகிறேன். அப்போ இந்த க்ளோசிங் வேல்யூவில் 8:30 மேலே அப்டேட் ஆகும், அப்போ பார்க்கணும். ஓகேங்களா. இல்லைனா உங்களுடைய ப்ரோக்கரேஜில் காலைல ஒரு 7:30 மேலே பார்த்துக்கலாம். இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து டியூவல் சார்ட்டாக மாற்றினதை பேட்டல் 4ஆக மாற்றுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே காலும் இங்கே புட்டும் மாறிடும். இப்படி மாறினதுக்கப்புறம் ஓடிஎம் சொன்னோன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னேன், 24,800 கால் ஆப்ஷன். இது கால், இது புட்டு வைப்போம், திரும்ப இங்கே கால் இங்கே புட்டு வைப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 24,600 புட் ஆப்ஷன். இங்கேயும் அதே போல் ஹை க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சா. இப்போது இந்த ரெண்டு ஓடிஎம் செல்லர்ஸோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட், செல்லர்ஸ் டெசிஷன் ஏரியா, பவுண்டரி லைன், பிரேக் ஈவன் பாயிண்ட். வேறு என்ன சொல்லலாம், நிறையா இருக்குது, கதையாக சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம் இன்னொரு இடத்துல. ஓகேங்களா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். ஸோ அப்போது 44.20 சாரி ப்ளஸ் 66.20 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 55.2 அப்படிங்கிற வெளியே வருமா. இந்த 55.2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம் 55.2. அதே போல் இங்கேயும் 55.2 மார்க் பண்ணியாச்சா. இப்போது நம்ம 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிடணும். இதை ஆல்ரெடி பண்ணதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக ஸ்னைப்பர் ஃப்ரைடேவே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இன்றைக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் நம்ம எழுதிட்டோம். ஸோ நேற்றோட க்ளோஸ் படி பார்க்க வந்து 44.20 ப்ளஸ் 78.85 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 61.525. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. இப்போ 5 மினிட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம ட்ரேடிங் இருக்குங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ இது வந்து காம்போ மீட் பண்ணுவோம் நம்ம எப்போவுமே. இப்போது இன்றைக்கான மார்க்கெட் ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் பார்த்துடலாமா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டோடைய ஓப்பன் அப்படிங்கிறது ஏடிஎம்லேருந்து கேப் அப் ஓப்பன், பட் எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஃபார்மேஷனில் ஓப்பன் ஆகிருக்கு 24,820. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துக்கு மேலே இருக்கணும் ஸ்பாட். அதே போல் புட் செல்லர்ஸ் ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும். இந்த காம்போ மீட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போக முடியும். புரியுதுங்களா லாஜிக்கு. இப்போது 24,820ங்கிற லெவல்ஸ் என்னாச்சு அப்படின்னா நிற்கலை. அப்போ புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்னு சொல்லக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தும் என்னங்க நடக்குது மார்க்கெட்டில், கால் செல்லர்ஸ் நாட் ரெடி டு புக் தியர் ப்ராஃபிட் புக்கிங், க்ளோஸ் டு ஹைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலை. ஏன்னா எனக்கு இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்கணும், அப்போ புட்டு கீழே இருக்கணும். ஆனால் ஸ்பாட் வந்து எனக்கு மேலே இருந்தும் புட்டு வந்து ஸ்பாட்டுக்கு ப்ரீமியம் புட்டு வந்து எனக்கு கீழே இருந்தும் ஸ்பாட்டு மேலே இல்லை. லாஜிக்கலி எனக்கு என்ன இருக்குது, அப்நார்மல். அப்போது கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆச்சுன்னா செமையான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் போகிறப்போ சொல்லிட்டு போயிடுவேன், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சரி ப்ரோ, இல்லை அப்போ யாராவது நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களா கேட்பீங்களே, டவுட் வரணும்ல, வந்து தான் ஆகணும். ஓகே, நம்ம நண்பர் சுபீர் எடுக்கிறோம். அழகாக பாருங்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. காலையில் 9:34க்கு 24,750 49.75 எடுத்திருக்காருங்க. அவர் புக் பண்ணது 162.90. திங்க் பண்ணிக்கோங்க. என் பேச்சை கேட்டு நடந்த முதல் நாள் இன்றைக்கி தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம மென்டார்ஷிப் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோங்கிறது புரியுதா. இப்போ உங்கள் பேச்சை நீங்கள் கேட்கணும், கேட்டு தான் ஆகணும்.
நடந்திருக்கா? சம்பவம் பண்ணியிருக்காரா மார்க்கெட்டில்? எல்லாரும் பண்ண முடியும். எப்போ? உங்கள் பேச்சு நீங்கள் கேட்டா. அப்போது அந்த என்ட்ரி எடுத்துக்கான ரீசன் இப்போ தெரிஞ்சிருச்சா? என்ன எடுத்திருக்காரு அவர்? அதே புட் ஆப்ஷன் என்ன எடுத்திருக்காரு? புட் ஆப்ஷன் 9:34 49. என்ன அப்புறம் 750 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்காரு? ஏன்னா அவர் ஹெச்எல்சி ஸ்டூடெண்ட், அவர் எப்படினாலும் எடுப்பார். ஓகேவா? 34ங்கிறது எங்கே இருந்திருக்கு மார்க்கெட்டு? கீழே கடைக்கோடியாக கடந்திருக்கான். 9:34 இங்கேருந்து தலைவர் இந்த ரேலியை பிடிச்சிருக்காரு. திங்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பிரமிப்பாக தான் இருக்கும். பட் வேறு வழியில் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 24,750 புட்டு. அவரோட எடுத்த என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னா 49 பார்த்துக்கோங்க. பாட்டம் ஃபிஷிங் எக்ஸிட் ஆனது ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்? 60 சம்திங்கா? எஸ், 62. மார்க்கெட் ஹை 167. திங்க் அபவுட் இட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தமிழ் ஸ்டாக் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கான் நாலேஜுங்கிறத இந்த ஒரு இமேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லும். இதில் நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கற்றுக்கிட்டவங்களே இந்த அடி போடுறாங்கன்னா கற்றுக் கொடுக்குறேன்னா என்னாலும் பண்ணுவேன். பட் என்னை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த மெத்தடை, இந்த செல்லர்ஸோட வியூவை ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் மட்டும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். 15K சப்ஸ்கிரைப் ரீச் ஆகும் போது இந்த லெவல்ஸை மேக் பண்ணுறதுக்கான சம் ஆல்டர்னேட்டிவ் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. எப்போது? 15,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகும் போது. அது வரைக்கும் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே நிறையா பேர் ஜம்பிங் மைண்டு தானே. 10 நாள் நம்ம வீடியோ பார்க்குறது, அடுத்து 10 நாள் வேறு வீடியோ பார்க்குறது, இப்படி 10 நாளாக போச்சுன்னா ஓகே, சூப்பர். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிருச்சிங்களா லாஜிக்கு? அதே போல் க்ளோஸுக்கு பிலோ வந்தாச்சு. க்ளோஸ் பிலோ நிற்கிறான். அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும்? கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் போகும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் பை ஆக்ஷன் எடுப்பான். நடந்திருக்கான் பாருங்கள். இங்கேருந்து இங்கே போகும்போது புட் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுத்திருக்கான்னா பேனிக் ஆயிருக்கா? ஏன்னா நேரத்தோட கண்டிஷன் தானே. க்ளோஸ் டு பிலோ இருக்கும்போது பேனிக் ஆகிடும், ஹைக்கு மேலே இருக்கான் பேனிக் ஆயிருக்கா? லாஜிக் தெரியுதுங்களா? புரியுதுங்களா எல்லாத்துக்குமே? இவ்வளோதான், நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏபிசி நடந்திருக்கு மார்க்கெட்டில், இதான் உண்மை. அதே போல் தலைவர் ஸ்னைப்பர் கிட்ட வந்தாச்சு. அடுத்த லெவலில் 630 வந்தாச்சு. இந்த லெவல்ஸ் வந்து எங்கே கொடுத்தா எப்போ கொடுத்தா நான் சொல்லிட்டேன். காலையிலே கொடுத்தாச்சு ப்ரீ சார்ட் வீடியோ அனலைசிஸில். அங்கே என்ன நடந்துச்சு ப்ரோ? தூக்கிட்டான் ப்ரோ மார்க்கெட்டை திரும்ப மேலே. இது யார் ப்ரோ சொல்லி கொடுப்பா உங்களுக்கு இந்த இடத்துல? எங்கே வரைக்கும் ப்ரோ போச்சு? க்ளோஸ் வரைக்கும் போனான் ப்ரோ. ஸ்பாட்டு க்ளோஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ப்ரோ. இவ்வளோதான் ப்ரோ மார்க்கெட்டு. நேற்று ஒரு நண்பர் சொன்னார் கேண்டில்ஸ் ரீடிங் தான் பெஸ்ட்டுன்னு. இந்த கேண்டில்ஸ் ரீடிங்னா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்காது நண்பா, சொல்லியே கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை மாதிரி அப்சர்வ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வெற்றி நம்மதே. இதை பற்றி நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? சிம்பிள். ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் இதை வச்சு நம்ம பண்ணலாம். இந்த லெவல்ஸ் போதுமானது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் டேலையும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி போட்ட ப்ரீ சார்ட் அனலைசஸ். 957ங்கிற லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாமா? 957ங்கிற லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 630 மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் 713 சம்திங், 700 அட்டும் இங்கே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் வந்து 957 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கானா? இப்போ அதை அப்படியே இங்கே பார்ப்போமா? 957 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனானா? அங்கேருந்து ஃபாலோ ஆச்சா? அப்போது இவ்வளோ ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆகுது. அப்போது புட்டு என்ன பண்ணியிருக்கணும்? மார்க்கெட் மேலே போகும்போது புட்டோட ப்ரீமியம் கீழே போயிருக்கணும். அப்போ ஸ்னைப்பர் பாயிண்ட் கீழே இருக்கானா பார்க்கணுமா? ஸ்னைப்பர் பாயிண்ட் கீழே இருக்கானா மார்க்கெட்டில்? தெரியுதுங்களா? ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் இல்லை. அப்போ என்ன ப்ரோ ஆகும்? க்ளோஸுக்கு இழுத்துட்டு வருவான் மார்க்கெட்டு. நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா? ஏன் நடந்துன்னு தெரியுது இப்போ லாஜிக்கு. நேற்றே நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார்ல 9:35 மறுபடியும் எனக்கு அதான் தோணுது. ஃபஸ்ட்டு கைண்ட்லேயே தெரியும் ப்ரோ எங்களுக்கு மார்க்கெட் கீழே தான் போகும்னு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நடந்துச்சு நேற்று நம்மளுக்கு. கரெக்டாக க்ளோஸ் வரைக்கும் வந்தானா? புட்டு அப்போ என்ன பண்ண மேலே போனானா? கிளியராக போச்சா? சிம்பிள் லாஜிக்கா? இவ்வளோதாங்க மார்க்கெட்டு. கீ லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் என்னை பார்த்து மார்க் பண்ணுங்கள். சில்வர் மெம்பர்ஸில் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃபாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்குன்னா தமிழ் ஸ்டாக் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. கண்டிப்பாக கொஞ்ச நாள் நானே அது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண தான் போகிறேன். 15K சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் நான் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க, இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ட்ரேடை பற்றி யோசிங்க. நம்பிக்கை இல்லாதவங்க என்டர்டைன்மெண்ட் வீடியோ நிறையா இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்
நெகட்டிவ் கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு வேலை நிறையா இருக்கும். அதனால் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுற பீப்புள் நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கான சேனல் இது கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கான ஒரு சேனல் தான் இது. அதனால் அவங்களுடைய டைமை உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா டிஸ்லைக் மூலமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு டிஸ்லைக் வருது, அந்த ஒரு ஆள் யாருன்னா தெரியல, தேடுறேன் நானும், பார்க்கலாம், சீக்கிரமாகவே பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்லைக், அந்த நண்பர் தான் யார் எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு டிஸ்லைக், திரும்ப 2 பேர், இங்கே 2 பேர். ஸோ ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், 1-2, அந்த 1-2 தான் யாருன்னு தெரியல. பட் 200க்கு மேலே ஸ்டில் நம்மளை லைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணம் தான் எனக்கு இருக்குது. இப்போ ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு 500+ லைக்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன். எவ்வளவு? 500. அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் ஸ்னைப்பர் வர மாதிரி. இப்போ 24,700 எடுக்கிறேன், ஸ்னைப்பர் வரும், க்ளோஸ் வரும். இதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் வேல்யூவும் ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய ஏடிஎம்க்கான ஸ்னைப்பர் பாயிண்ட் வர்றதுக்கான சோர்ஸ் கோடு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இதான் அப்டேட்டு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணலாம், லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஹெல்ப்பாக இருக்குன்னு நினச்சாலும் அவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பார்த்துட்டீங்க முடிச்சிட்டிங்க அப்படின்னா சோர்ஸ் கோடு 500+ லைக்ஸ் ஆகும்போது டிரைவில் அப்லோட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், டவுன்லோட் போட்டுட்டு அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளாக பண்ணுங்கள். ஒரே ஒரு செகண்டுங்க. ஓகேண்ணா, ஓகே. ஸோ அது எப்படின்னு ஒன்று நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து இந்த ஓப்பன் பேனல் போயிருங்க. இதில் வந்து பைன் எடிட்டர் பின் எடிட்டர் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க. அதை போய்ட்டு கிரியேட் நியூ கொடுத்து இண்டிகேட்டர் கொடுத்துருங்க. இதில் நம்ம டிரைவில் கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் டு சார்ட் கொடுங்க. தென் இண்டிகேட்டரில் போய்ட்டு ஸ்டார் பண்ணிக்கோங்க. பர்சனலில் இருக்கும், அதை வந்து ஸ்டார் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷோ ஆயிரும், இங்கே அப்ளை ஆயிரும். இண்டிகேட்டர் நேம் தான் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா, ஆப்ஷன் பை ஒன்லிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருப்போம். அது தமிழ் ஸ்டாக் பை ஒன்லி, உங்களோட நேம் கூட போட்டு வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இதில். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். திங்க் பண்ணி பாருங்கள். அவன் 10,000 20,000 அமௌண்ட் வாங்கிட்டு இண்டிகேட்டர் செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சனி ஞாயிறு வீக்கெண்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போய் பார்த்துருப்பீங்க. 5 நிமிஷம் கிளாஸ் எடுத்துகிட்டு அவனை பற்றி பெருமையாக 10 நிமிஷம் பேசுவான். அதுக்கப்புறம் அங்கேயே அவங்களுக்கு வந்து அவனோட மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவான். 20 சீட்டு தான் இருக்குது, யாருனாலும் வந்து புக் பண்ணிக்கிங்க ஏழை விடுவான். நீங்கள் ஓடி போய் ஏறுவீங்க. ஒழுங்காக சொல்லித்தர மாட்டான். நான் ஒரு ஃப்ரீ ஆஃப் நாலேஜை கொடுத்துட்டேன். கொடுத்ததோட கையோட இண்டிகேட்டர் நானே தாரேன்னு சொல்லிட்டேன், அதுவும் ஃப்ரீ தான். ஃப்ரீ சொல்கிறத விட நாலேஜும் சொல்லலாம், நாலேஜாக கொடுக்குறேன். இதில் நீங்கள் பேக் டெஸ்ட் ஒரு 3 மாதம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேடை பற்றி யோசிங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பேச்சை நீங்கள் கேட்டு பழகுங்கன்னு சொல்கிறேன். யார் சொல்லுவா? எதுக்கு சொல்கிறோம்? தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள் அடுத்த லெவலுக்கு போகணும். லாஸ்லாம் பண்ண வேண்டாம், ப்ராஃபிட் பண்ணலாம் எளிதாக மார்க்கெட்டில். புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு பொழைச்சிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.